எப்படி நீ இதை செய்யலாம்? உனக்கு எவ்வளவு தைரியம்? உண்மையை சொல். ஆமா, நான் தான் செய்தேன். மதி அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்துட்டு ரொம்பவே கோவமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க சுரேஷ் கத்துறதை பார்த்த உடனே மதி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன ஆச்சு திடீர்னு ஒரு மாதிரி வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அது உனக்கு தெரியுதா அப்படின்றாங்க. இதில் போய் என்ன இருக்குது தெரியும். அப்போது உன் வேலை பார்க்குற விஷயத்த விட்டுடு, நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்னு மட்டும் யோசிப்போம் மதி அப்படின்றாங்க. ஆனால் மதி சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் யாருன்னே நமக்கு தெரியாது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம 2 பேரும் எப்படி ஒன்றா சேர்ந்து வாழ முடியும்? நீங்கள் எப்படியாச்சும் உங்களை பற்றி எனக்கு தெரிய வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே மாதிரி நான் உங்களை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் டைம் வேணும் எனக்கு. எல்லா விஷயத்துக்கும் நான் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இது புதுசாக இருக்குது? கல்யாணம் ஆனவங்க எல்லோரும் சந்தோஷமாக வாழ்கிறது தானே. இது என்ன எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டா வாழ்கிறாங்க. மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே ப்ராக்டிக்கலாக யோசிப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் உங்கள் கூட சந்தோஷமாக வாழ நான் முடிவெடுப்பேன். அந்த பிடிக்கிற வரைக்கும் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மதி சொல்ல சுரேஷ் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போ நீங்கள் எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க? கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சுரேஷ் என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? முட்டாள் மாதிரி இருக்கா? நம்ம கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் நீ எனக்கு கூட ஒரு நாள் கூட சந்தோஷமாக பேசுனது கூட இல்லை அப்படின்னு ரொம்பவே கோப்படுறாங்க. இதோட